ஹாய் ஹலோ ஒன்ஸ் அகெயின் வெல்கம் பேக் டு சாராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சாராஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான ஈஸியான ஸ்வீட் ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீட்டில் சட்டுன்னு விருந்தாளிங்க வந்துட்டால் ஈஸியாக செய்யக்கூடிய வீட்டில் இருக்க பொருளை வச்சு செய்யக்கூடிய ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது காஜர் அல்வா, கேரட் அல்வா தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். நான் ஒரு 1/2 கிலோ கேரட்டை இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுருக்கேன். இது 1 கப் அளவு பால் எடுத்து வச்சுருக்கேன், திக்கான பால். இது வந்து பால்கோவா, ஸ்வீட் அண்ட் அன்ஸ்வீட்டு, அதாவது சர்க்கரை இல்லாத பால்கோவா. பாதாமை ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கீ பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன கப் அளவு சுகர் எடுத்து வச்சுருக்கேன். இது டேஸ்ட்டுக்காக கண்டென்ஸ் மில்க் எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான் இதுக்கான பொருள். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் எடுத்து வச்சுருக்கிற 2 டேபிள் ஸ்பூன் அளவு கீயை வச்சுக்கலாம். அது நல்லா சூடானதும் நம்ம கழுவி துருவி வச்சுருக்கிற 1/2 கிலோ அளவு கேரட்டை இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். வீட்டில் சட்டுன்னு விருந்தாளி வந்துட்டால் ஒரு ஈஸியாக குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் இது. வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வதங்கி பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நான் 1 கப் பாலை வந்து ஃபுல்லாக சேர்த்துக்கிறேன். நல்லா திக்கான பால். ஸோ இதை நல்லா சேர்த்துட்டு இது நல்லா கொதித்து கேரட்டும் அதிலே வெந்து வரணும். ஸோ அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வைங்க. 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அந்த பால்லாம் சுண்டி கேரட்டும் நல்லா வெந்து கலர் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான கலரில் வந்திருக்கும். ஸோ நல்லா வற்றினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 கப் அளவு சர்க்கரையை சேர்த்துக்கலாம். இது சேர்த்ததும் அதோடய கலர் வந்து மாறும். இப்போ எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்குங்க. ஃப்ளேமை வந்து மீடியமில் வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுக்குங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமாக சுகரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவை இனிப்பு சேர்த்துக்கோங்க. இல்லை இனிப்பு கம்மியாக வேணுங்கிறவங்க கம்மியாக கூட சேர்த்துக்கலாம். ஸோ இது மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்குங்க. வதக்கிட்டப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா சுண்டிட்டோன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலரும் டெக்ஸ்சரும் வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 2 டேபிள் ஸ்பூன் அளவு கண்டென்ஸ் மில்கை நம்ம சேர்த்துக்கலாம். இது ஃப்ரிட்ஜில் வச்சதால் கொஞ்சம் திக்காகிடுச்சு. ஸோ இதை விட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இது நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுக்குங்க. இப்போது சர்க்கரை இல்லாத கோவா சேர்த்துக்கலாம். நீங்கள் சர்க்கரையோடு சேர்க்குறதா இருந்தால் சர்க்கரையை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு பால்கோவாவே சேர்த்துக்கலாம். நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இந்த மாதிரி உதுத்து விட்டு எல்லாமே நல்லா ஒன்றா கலக்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். குயிக்கான ரெசிபி வந்து வீட்டிலே ரெடி பண்ணி சட்டுன்னு விருந்தாளிங்க வந்துட்டாங்கன்னா இந்த ஒரு ஸ்வீட் ரெசிபியை ரெடி பண்ணி கொடுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. ஸோ இந்த மாதிரி நல்லா ஒன்று மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடுப்பை வந்து ஸ்லோவில் வச்சுக்கோங்க. ஸோ இதில் கொஞ்சமாக வந்து சுகரை தூக்கி காட்டுறதுக்காக லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறேன், 1 சிட்டிகை அளவு. ஸோ இதெல்லாம் கிண்டனோடனே இந்த மாதிரி பதத்துக்கு வந்துடும். கேரட் எடுக்கிற மாதிரியே தெரியாது. நெய் நிறைய வேணுங்கிறவங்க நெய் சேர்த்துக்கலாம். நான் அளவாக தான் சேர்த்து, எனக்கு அந்தளவுக்கு வீட்டில் வந்து நெய் சாப்பிட மாட்டாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற பாதாமை இந்த மாதிரி துருவி இறக்கிக்கலாம். ஸோ அவ்வளோதான். ஒரு சூப்பரான சுவையான கேரட் ஹல்வா வீட்டிலே ரெடி பண்ணியாச்சு. இதுக்கு நான் டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக பால்கோவாவும் மேலே கொஞ்சம் பாதாமையும் நான் துருவின பாதாமையும் வச்சுக்கிறேன். ஸோ அவ்வளோதான். வீட்டில் எல்லாேருக்கும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீட்டில் எல்லாேருக்கும் செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நான் இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye-bye from Sarah's Kitchen.